இப்ப அடுத்தது வந்து ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல லேண்ட் பத்தி பேசிச்சு, அதுல இருக்க பிரச்சனைகள் பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பேசிச்சு. இப்ப அடுத்தது அதை விட ரொம்ப எமோஷனலா வந்து அப்போ இருந்து இப்பயுமே ஒரு மைண்ட் செட் நமக்குமே இருக்கும். சரி இந்த விஷயம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அது வந்து கோல்டு. ஸோ அதுல வந்து என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ட்ரெடிஷனலா நம்ம என்ன வாங்குவோம், அதுக்கு என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது ஆல்டர்னேட்டிவ் வழிகள் என்னென்ன இருக்கு அது பார்த்து பார்க்கலாம். எல்லாமே பூச்சை வந்த ரொம்ப ஒரு டீடைலா கேக்குறது. ஆக்சுவலா என்னன்னா இப்போ கோல்டுன்னே வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டுன்னு வரும்போது ரெண்டு டைப்னு வச்சுக்கோங்க, பிசிக்கல் டிஜிட்டல்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் கோல்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுதான் வந்து பெட்டர், ப்ராஃபிட்டபிள். ஏன்னு சொல்றேன், பிசிக்கல் கோல்ட்ல என்னென்ன பிரச்சனைனா, இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத வந்து இப்போ எமோஷனலா ஃபர்ஸ்ட் பேசுற மாதிரி, இப்போ என் பொண்ணுக்காக நான் நகை சேர்த்து வைக்கிறேன், வாங்கி இப்போ என்கிட்ட கையில காசு இருக்கும்போது நான் பொண்ணு நகை வாங்கி வைக்கிறேங்கிற கான்செப்ட் தனி. இப்போ சரி அதுவே வந்து இந்த பிசிக்கல் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் சேர்த்து வைக்கிறேன், நான் வந்து கோல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நான் சேர்த்து வைக்கிறேங்கிற போது தான் இடிக்கும். ஏன்னா இப்போ பிசிக்கல் கோல்டு வந்து நீங்க வாங்க போறீங்கன்னா ஒரு ஜுவல்லாவோ காயினாவோ வாங்க போறீங்கனாலே என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 பவுனுக்கு ஒரு நகை எடுக்க போறேன், ஒரு பவுன் ஒரு 50,000 வச்சுக்கோங்க, 2 பவுன் எடுக்கிறேன், இப்போ எவ்வளவு வேல்யூ, 1 லட்சம் ரூபா. இப்போ நான் அந்த நகையை வாங்கும்போது அந்த கடையில என்ன போடுவாங்கன்னா தைகுலி சேதாரம் பிளஸ் டாக்ஸ், இதை வந்து 15% வச்சுக்கோங்க. 1 லட்சத்துக்கு 15% வந்து 15,000 ஆகுது. இப்போ நான் 1 லட்சத்துக்கு நகை வாங்க போலான்னு பார்த்து எனக்கு 1,15,000 நான் நகை வாங்கி வச்சிருக்கேன். ஸோ என்னன்னா நகையோட வேல்யூ பிளஸ் டாக்ஸ் வேஸ்டேஜ். ஸோ இந்த 15,000 ரூபா வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற கான்செப்ட்ல. இப்போ அதே நீ டிஜிட்டல் கோல்டுக்கு வந்தேன்னா டிஜிட்டல் கோல்ட்ல நிறைய இருக்கு. இப்போ வந்து கோல்டு, இப்ப பிசிக்கல் கோல்ட்லயே வந்து ஜுவல்லா வாங்குறது வந்து கண்டிப்பா அது வந்து பெரிய லாஸ் தான். அது இல்லாம உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு தான் வேணும், ஆனா எனக்கு ஜுவல்லி இல்லாம வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கோல்டு காயினாவோ கோல்டு பாராவோ வாங்கி வைக்கலாம். இப்போ அதுல வந்து என்னென்ன பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது 2 வகை இருக்கு. ஒன்னு இந்த 22 கேரட் 24 கேரட் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பியூரிட்டி பேஸ் பண்ணது இருக்கும். அது நீங்க 22 கேரட் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும், 24 கேரட்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும். ஸோ இது ரெண்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு. அடுத்தது நீங்க கோல்டு காயின் வாங்குறப்போ, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கோல்டு காயின் வாங்க போறப்போ நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, இல்ல வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு. வேஸ்டேஜ் மோஸ்ட்லி வேஸ்டேஜ் கிடையாது, ஆனா கோல்டு காயினை மேக் பண்றது செய்யறதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. அது ஒவ்வொரு கடைக்கும் மாறும். சில கடையில 1%, சில கடையில 2%, 4% இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் மாறும். அது இல்லாம ஜிஎஸ்டி எல்லா கடையிலயும் கம்பல்சரியா 3% காயின் வாங்கினா 3% கழிவு போடுவாங்க. சரி, சப்போஸ் கோல்டு காயின் வாங்கியாச்சு, அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்து நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் விற்கணும். ஒண்ணு அதை வந்து கேஷ்காக விற்கணும், இல்ல நான் வந்து அதை திரும்ப ஜுவல்லரே செஞ்சு வாங்கணும். கேஷ்காக நீங்க விற்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் வாங்க மாட்டாங்க. எல்லா பேங்க்ஸுமே கோல்டு காயினை வந்து கேஷ்காக வாங்க மாட்டாங்க. மேபி நீங்க லோன் அதை வச்சு நீங்க லோன் பண்ணலாம், பட் அது கேஷ்காக வாங்க மாட்டாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து இப்போ கடையில போய் நீங்க விற்கிறீங்க, காசுக்காக விற்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அதே கடையில தான் விற்கிறோம். அவங்க வந்து கோல்டு காயின் என்கிட்ட இருக்குங்க, நான் வந்து உங்ககிட்ட கேஷ்காக விற்கலாமான்னு கேட்கறப்போ அவங்க கேட்பாங்க நம்ம கடையில வாங்குறதான்னு கேட்பாங்க. அப்படி எல்லாம் வாங்க மாட்டேன்றோம். சரி, இப்போ அந்த இடத்துல வாங்குவாங்க, மேபி வேல்யூ செக் பண்ணி இது பண்ணுவாங்க. நான் கேட்ட வரைக்கும் இல்லங்க நம்ம கடையில மட்டும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியல. நான் ஒரு கடைக்கு போகும்போதுமே பர்டிகுலர் வேற ஒரு கடையில வாங்கினேன். அந்த கடை ஆக்சுவலி நான் சின்ன கடையில வாங்கினேன். நான் பண்ணது அப்படின்னா சின்ன கடையில கோல்டு காயின் வாங்கிட்டேன், அவன் மூடிட்டு போயிட்டான், கடையே மூடிட்டான். அப்புறம் நான் ஒரு பிரபலமான கடையில போய் விற்கிறேன், நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க வாங்குறப்ப எந்த கடையில வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்த்து வாங்கணும். ஒண்ணு, அதே மாதிரி நீங்க வந்து கேஷ்காக விற்கிறது தெரியுமா, எல்லா கடையிலயும் நீ வந்து கோல்டு காயினை கேஷா மாத்தணும் அப்படின்னா 2% அதுக்கு வந்து சார்ஜஸ் போடும். இவ்வளவுதான். எனக்கு வந்து கோல்டு காயினா வாங்கினாலுமே இவ்வளவு சார்ஜஸ் இருக்குது. நீ வாங்குறப்பையும் சரி விற்கவும் சரி இவ்வளவு சார்ஜஸ் இருக்குது. அதை நீ எவ்வளவு லாங் டர்மா எவ்வளவு ஹோல்ட் பண்ற, இந்த சார்ஜஸ் எல்லாம் பீட் பண்ற மாதிரி வருஷத்துக்கு நீ ஹோல்டு பண்ணி வச்சு நீ வித்தா ஓகே. இல்ல ஷார்ட் டர்ம்காக அடகு வச்சு வாங்குறப்போ அதுவுமே விளையாட போறேன்னா நான் ஒரே எக்ஸாம்பிள் பண்ணி சொல்றேன். எல்லாமே கோல்டு வாங்குறது என்னன்னா அதிகமாயிட்டே இருக்க போதுங்க, அதை நான் வித்தாலே எனக்கு லாபம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன நான் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்தேன், எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு டேட் வச்சு எடுத்தேன். இன்னைக்கு டேட் வந்து 10/2/2024. நான் ஏன் எடுத்தேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 8 ஒர்க்கிங் டே. ஏன்னா இதுக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க்கிங் டே வந்து 8ஆம் தேதி ஒர்க்கிங் டே ஆச்சு, 10ஆம் தேதி ஒர்க்கிங் டே இல்லாதனால அந்த டேட் எடுத்தேன். 8/2/2023 கோல்டோட ஒரு கிராமோட ரேட் வந்து 4,990, 4,990. இதே இந்த வருஷம் 8/2/2024 5,431. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் போட்டு உனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னா 8.84% கெயின் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷன் ரேட் 2023 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 5.69%. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வச்சிருந்தாலும் 2.3% தான் உனக்கு வந்து லாபம் கொடுத்துருக்கு. உனக்கு இன்ஃபிளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணிருக்கு. ஸோ பயங்கரமா ஏறும் எல்லாரும் ஒரு மனக்கணக்கு போட்டிருப்பாங்க. பட் சிம்பிளா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2%, 3%. அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 2% கீழே தான் 2-3% கூட தான் இருக்கு. சரி, அடுத்தது டிஜிட்டல். இதே டிஜிட்டல் நீங்க வந்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு எப்படிலாம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கோல்டு ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க,
மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ் பண்ணி. அப்புறமா கோல்டு ETF சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஸ்டாக் பேசிஸ்ல லைக் கோல்ட் பீஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ETF இப்போ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கான டேர்ம்ஸ்லாம் வந்து அடுத்த எபிசோட்ல ரொம்ப டீடைலா பேச போறோம். இப்போ ஜஸ்ட் வந்து ETF அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சோ அது வந்து இந்த பேச போற டிஜிட்டல் கோல்டுக்கு அதுதான் பேஸ், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்னு நம்ம எல்லாமே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஷேர் மார்க்கெட்ல நானே டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்றேன், நானே டைரக்டா ஒரு விஷயத்தை வாங்குறேன். ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு யூனிட் இல்ல ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. நானே டைரக்டா போய் வாங்குறேன், ஒரு ஸ்டாக்கா வாங்குறேன். இப்போ ஒரு கடையில போய் ஒரு ப்ராடக்ட் வாங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி என்ன சொல்லுவோம், ஒரு பாட்டில் கொடுங்க இல்ல ஒரு பாக்கெட் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி நீ ஷேர் மார்க்கெட்ல வாங்குறது வந்து ஒரு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து பேசிக்கானது. இதுவே நான் டைரக்டா வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ஸ்டாக். சோ இப்போ இது நானே டைரக்டா வாங்குறேன் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாக்ஸா வாங்கி சேர்க்கிறேன். இப்ப இதுவே எனக்கு வந்து எந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பெருசா எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லப்பா, ஆனா எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ 4 பேரும் நம்ம வந்து காசு சேர்க்கிறோம். காசு சேர்த்து 5ஆவது ஒரு ஆள்கிட்ட வந்து இதை பத்தி நாலேஜ் இருக்க ஆள்கிட்ட போய் கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் பேர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனி. மியூச்சுவல்னா என்ன, மியூச்சுவலா ஒவ்வொருத்த வந்து தெரிஞ்சு நான் இல்லாட்டி காசு வாங்குறேன். ஃபண்ட் வந்து அதான் மியூச்சுவலா எல்லாருக்கிட்டையும் நான் ஃபண்ட் வாங்குறேன், வாங்கி சேர்க்கிறேன். சேர்த்து எனக்கு தெரிஞ்சது என்னோட நாலேஜ் வச்சு நான் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றேன், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றப்போ அதான் மியூச்சுவல் ஃபண்ட். சோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ETF என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட நீங்க இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டீங்க, இப்போ நான் அந்த காசு எடுக்கணும்னா 3:30 மேல தான் எடுக்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ன்றது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனா அந்த ட்ரேடிங் டைமுக்குள்ளே என்னால எடுத்துக்கலாம். இப்போ 9:30 to 3:30 சொன்னால மார்க்கெட் டைம், அதுக்குள்ளே என்னால வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி அதெல்லாம் பண்ணிக்கலாம். ETF இன்னொரு முக்கியமானது, மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் ETF இன்னொரு முக்கியமானது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மோஸ்டா இந்த ஃபண்ட்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. லிக்விட், ஈக்விட்டி, டெட் ஃபண்ட் இந்த மாதிரி மோஸ்டா ஸ்டாக்கையும் ஷேரையும் சுத்தி தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட். ETF அப்படி கிடையாது. ETFல வந்து நீங்க கமாடிட்டிஸ் வாங்கலாம், அசெட்ஸ் வாங்கலாம், ஸ்டாக்குமே வாங்கலாம். இந்த மாதிரி ETFக்கு இது ஒரு டிஃபரன்ஸ். ETFக்கு மியூச்சுவல் இந்த டேர்ம்ஸ்லாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் எபிசோட்ல வரப்போ இன்னும் டீடைலா தெரியும். கோல்டு டிஜிட்டல் கோல்டுன்னு வரும்போது கோல்டு ஃபண்ட்னு சொன்னேன். கோல்டு ஃபண்ட்னா அந்த ஃபண்ட் ஆக்சுவலா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா கோல்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, கோல்டுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சொச்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து கோல்டு ஃபண்ட்ன்றது. அடுத்து இந்த கோல்டு ETF பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஸ்டாக் பேஸ்ல எப்படி வாங்குறதுங்கிறது தான் கான்செப்ட். ETF சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இந்த கோல்டு பீஸோட வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, இப்போ மார்க்கெட் வேல்யூல வந்து ஒரு கிராமோட வேல்யூ வந்து 5000 வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு கிராம வந்து 100 யூனிட்டா பிரிங்க. அந்த 5000 100 யூனிட்டா பிரிக்கும் போது எவ்வளவு வருது, ஒரு யூனிட் வந்து 50 ரூபான்னு ஆகுது. சோ வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 50 ரூபா. அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம 5000 சொன்னால ஒரு யூனிட் வந்து 50 ரூபாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து 50 ரூபாய் ஒரு எத்தனை யூனிட் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து. ஸோ அதான் வந்து கோல்டு ETF. இப்போ இந்த கோல்டு ETF பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிசிக்கல் கோல்ட்ல கோல்டு காயின் சொல்றப்போ சில சார்ஜஸ்லாம் சொன்னேன், GST சொன்னேன், மேக்கிங் சார்ஜஸ் சொன்னேன். அதே மாதிரி இப்போ கோல்டு ETF வந்து என்ன சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வாங்குறப்போ பெருசா சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வாங்கலாம். ஆனா நீங்க வாங்குறதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று தேவைப்படும். அதுல டிமேட் அக்கௌண்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிக்சட் அக்கௌண்ட்னு சொல்றது தெரியுமா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். அதான் டிமேட் அக்கௌண்ட். இப்போதைக்கு இவ்வளவுதான். சோ அப்படி அந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சு நீங்க வந்து அந்த கோல்டு ETF நான் வந்து வாங்கிட்டு நீங்க விற்கிறது இருக்கு தெரியுமா, சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் நீங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சோ இப்போ 2023 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் டாக்ஸ்னு சொல்லி இருந்துச்சு. அதாவது 3 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த ETF வாங்கி நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அதுக்கு நீங்க வந்து காசு கட்டணும். இது அதுக்கு மேல போச்சுன்னா லாங் டேர்ம் காசு கட்டணும். ஆனா 2023 அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கோல்டு ETF வாங்கி நீங்க விற்கிறப்போ உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம டாக்ஸ் ஸ்லாப் சொன்னோம் தெரியுமா, நீங்க salary ஸ்லாப் 5 லட்சத்துக்கு மேல 7 லட்சத்துக்கு மேல நீங்க எந்த ஸ்லாபுக்குள்ள வரீங்களோ, எந்த ஒரு கேட்டகரியில வரீங்களோ அதுல இந்த கோல்டு ETF வந்து உங்களுக்கு ஒரு காசு அமௌண்ட் வருது, ப்ராஃபிட்டா வருது, அதை வந்து ஒரு இன்கமா காமிக்கணும். எனக்கு வந்து இப்போ 6 லட்சம் எனக்கு இன்கம் அப்படின்னா இந்த கோல்டு ETF வந்து எனக்கு 50,000 வருது அப்படின்னா அதுவும் உங்களோட இன்கம் தான். அதை காமிச்சு நீங்க டாக்ஸ் கட்டணும். நீங்க எந்த ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த ஸ்லாப்ல காமிச்சு நீங்க காசு கட்டணும். இதுதான் வந்து கோல்டு ETF. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதே தானே, நம்ம ரெண்டுத்துக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதே சேம் டாக்ஸேஷன் தான் வந்து அப்ளை ஆகும். இப்போ டீட்டெயில 3வது என்னன்னு பார்த்தோம்னா சவரின் கோல்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சவரின் கோல்ட் பாண்ட் ஏன் வந்து நான் 100% கேரண்டின்னு சொல்றேன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வருது. அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து 100% கேரண்டி. ஏன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோலே இருக்குதுன்னு சொல்றதுனால. சரி, இப்போ SGB இருக்கு, அது எப்படி வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய டைப்ல வாங்கலாம். நம்ம போய் ஆஃப்லைன்ல கூட வாங்கலாம். ஆஃப்லைன்னா எப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் அப்படி போய் வாங்கலாம். இல்ல RBIயோட ஆன்லைன் வெப்சைட்டே இருக்கு. ஆன்லைன்ல தான் வாங்கணும். சொல்ல போனா ஏன் அது ஆன்லைன்ல வாங்கணும்னு சொல்றேன்னா, நீங்க ஆன்லைன்ல போய் வாங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 50 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. அதனால அதான் ப்ரிஃபரபிள் ஆன்லைன்ல வாங்குறது. இல்ல இன்னொன்னு இதுல டிமாண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா டிமாண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல கூட நம்ம வாங்கிக்கலாம். இல்ல சோ போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ல வாங்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்கினா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வருது. அதே இல்லாம டிமாண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட வாங்கலாம். சரி வாங்கலாம்னா நம்ம எவ்வளவு வாங்கலாம், ஏதாச்சும் மினிமம் வேல்யூ
இருக்கா, மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னா மினிமம் 4 கிராம்ல இருந்து மேக்ஸிமம் 4 கிலோ வரைக்கும் வேல்யூ நம்ம வாங்கலாம் கோல்ட் பாண்ட்ல. நானா போறேன் அப்படியா நான் உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஆமா சரி, இப்போ வந்து இவ்வளவு வாங்கலாம்னு எப்படி வாங்கணும், எவ்வளவு வேல்யூ வரைக்கும் வாங்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. சரி இப்போ வாங்கிட்டேன்னா எவ்வளவு வருஷம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். எப்படின்னா பிளஸ் பாயிண்ட் அதான் மைனஸ் பாயிண்ட் அதான். என்னன்னா இப்போ நீங்க கோல்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா அதோட பீரியட் டென்யூர் பீரியட் வந்து 8 வருஷம். நீங்க 8 வருஷம் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அதுக்குள்ள உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கு விற்கணும்னா கூட நீங்க ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சப்போஸ் நீங்க டிமாண்ட் அக்கௌண்ட்ல வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல விற்கலாம். செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க விற்கலாம். வித்தீங்கன்னா அது கொஞ்சம் வேல்யூ கம்மியா போகும். அதனால டிஸ்அட்வான்டேஜ். சோ வந்து இப்போ இவ்வளவு வேல்யூ வாங்கலாம் தெரிஞ்சு போச்சு. வாங்கி எவ்வளவு வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னா மினிமம் 8 வருஷம். மினிமம் அவ்வளவு 8 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் அதுக்குள்ளேயே உங்களுக்கு எமர்ஜென்சி, உங்களுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது, நீங்க விற்கணுங்கிற போது ரெண்டு இது சொல்றேன், ரெண்டுவே சொல்றேன். எப்படின்னா டிமாண்ட் அக்கௌண்ட்ல வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வந்து விற்கலாம். அப்படி விற்கும்போது என்ன ஒரு மைனஸ்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கம்மியா போகும். ஏன் வேல்யூ கம்மியா இருக்கும்? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். அது செகண்டரி மார்க்கெட்டுங்கிறதுனால அது வேல்யூ கம்மியா தான் போகும். எப்படின்னா பிரைமரி மார்க்கெட்ல நீ விக்கிற அப்படின்றப்போ வாங்குற ஆளுங்க அதிகமா இருப்பாங்க. சோ வந்து நீ இஷ்டத்துக்கு நீ விக்கலாம். இவ்வளவு விலை நான் இவ்வளவு கொடுப்பேன்னு விக்கலாம். நீ வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஆனா செகண்டரி மார்க்கெட்ல வாங்குற ஆளுங்க கம்மியா இருக்கும். உனக்கு எமர்ஜென்சி, நீ எவ்வளவு விலை கேட்டாலும் கொடுத்துருவ. அந்த நிலைமையில இருப்ப. சோ அவன் கம்மியா கேட்பான், நீ கம்மியா விக்கிற மாதிரி இருக்கும். சோ அடுத்த எதுன்னா நம்ம வந்து விற்க முடியாது. இப்போ உங்க கோல்டு பாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்க பேங்க்ல போய் நீங்க லோன் அவைல் பண்ணிக்கலாம், லோன் எடுத்துக்கலாம். எவ்வளவுனா உங்க வேல்யூ பாண்ட் வேல்யூட 75% அமௌண்ட் வந்து நீங்க லோனா எடுத்துக்கலாம். அதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா உங்க பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, சோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி நீங்க கோல்ட் பாண்டை வச்சு லோன் எடுக்கும் போது. சோ இதான் வந்து இது வந்து அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். இந்த 5 வருஷம் 8 வருஷம்ன்றதுனா டென்யூர் மெச்சூரிட்டி பீரியட் சொல்லுவாங்க. அந்த போட்ட நீங்க அந்த காசு வந்து மெச்சூர் ஆகி ஒரு அமௌண்ட் வரும், அது 8 வருஷம். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் சொல்றது என்ன அப்படின்னா லாக் இன் பீரியட். அந்த 5 வருஷம் வரைக்கும் உங்களால அது தொடவே முடியாது, அது லாக் ஆன மாதிரி உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அதை வச்சு லோன் வாங்க முடியாது, விற்க முடியாது, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். சோ இது ரெண்டு வே. இப்போ சரி பாண்ட்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு 8 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணும்போது அது 8 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அந்த கோல்டோட. அது இல்லாம ஆனுவலா 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சோ ஆனுவலா 2.5 இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதை வந்து நம்ம 2 வகையா எடுத்துக்கலாம். ஒன்னு டென்யூர் பீரியட் 8 வருஷம் முடியும் போது கூட நம்ம ஃபுல்லா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அப்பப்போ நடுநடுல இயர்லி வேணும்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த 2.5 வந்து 2ஆ பிரிச்சு 1.25% 1.25% போடுவாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்ணுவாங்க. அதுல ஒரு என்ன சின்ன மைனஸ்னா இப்போ உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சீங்கன்னா அதுல டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. சோ 2.5% வந்து எந்த வேல்யூல போடுவோம்? இனிஷியல் வேல்யூல. சோ இப்போ வந்து நம்ம வருஷத்துக்கு 2 வாட்டி 1.25 இன்ட்ரெஸ்ட் வரும்போது சொல்லிட்டேன். இப்போ வந்து அது இனிஷியல் அமௌண்ட்டுக்கு வருமா இல்ல அப்போ இருக்கிற கரண்ட் கோல்டு வேல்யூக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமாங்கிறதுல எங்களுக்கே வந்து ரெண்டு ஒப்பீனியன் கிடைச்சது. ஆக்சுவலா நெட்ல ரிசர்ச் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும்னு போட்டிருக்கு. நான் இந்த மாதிரி வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டேன்னா அந்த பேங்க்லயோ இல்ல இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஃபிளெக்ஸி இன்ட்ரெஸ்ட் அப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னு சொல்றாங்க. சோ இது நாங்க விசாரிக்கும் போது இப்போ 2 ஒப்பீனியன் இருக்கு. சோ அதுல எது உங்களுக்கு தெரிஞ்ச சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கன்ஃபார்மா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணுங்க. சரி ஓகே. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் இப்போ வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்பெல்லாம் நம்ம வருஷத்துல 2 வாட்டி நம்ம கிரெடிட் ஆகும் பார்த்தாச்சு. இந்த கோல்டு பாண்டோட வேல்யூ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னு தெரியுங்களா? அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 11ஆம் தேதி வாங்க போறேன், நாளைக்கு வாங்க போறேன்னு வச்சுக்கோ. இப்போ அதுக்கு முந்தான இருக்கிற 3 நாள் 10ஆம் தேதி 9ஆம் தேதி 8ஆம் தேதி அதோட வேல்யூவை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் எடுத்து அந்த வேல்யூ தான் வந்து செல்லிங் பிரைஸா நமக்கு தருவாங்க. அதே தான் அப்படியே வந்து நம்ம வந்து விற்கும் போதும் நான் வந்து இப்போ 15ஆம் தேதி விற்க போறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின 3 நாள் திரும்பி 14th 13th 12th இந்த 3ஓட வேல்யூமே ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து திரும்பி செல்லிங்க்கு வைப்பாங்க. மார்க்கெட் வந்து எப்படின்னா 3 working days மட்டும் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே கணக்குல வராது. இப்போ நீ வந்து மண்டே வாங்க போற அப்படின்னா சாட்டர்டே சண்டே விட்டுருவாங்க. ஃப்ரைடே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே வரும். சோ இதான் செல்லிங் பிரைஸும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, பையிங் பிரைஸும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இதான் கோல்ட் பாண்டுங்கிறது. சரி, இப்போ இந்த 8 வருஷம் முடிச்சுட்டு நம்ம விக்கிறோம்ல, அப்ப டாக்ஸ் இருக்காது? அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டி பீரியட் முன்னாடி வித்தாதான் உனக்கு டாக்ஸ். இதுல இருக்க மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான். இந்த 8 வருஷம் கழிச்சு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா 0% டாக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. உன் டவுட் ஒரு சப்போஸ் என்ன அப்படின்னா இப்ப 8 வருஷம் கழிச்சு நான் விக்கிறேன், அந்த டைம்ல இப்ப நான் 5000 கோல்டு வாங்கினா அப்ப 4800 கோல்டு இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 11 வருஷம் வரைக்கும் நீ வச்சிருக்கலாம். ஆமா, நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எக்ஸ்டெண்ட் எத்தனை வாட்டி வேணா பண்ணலாமா? இது 3 வருஷம் தான் பண்ண முடியும். நான் பார்த்தது 3 வருஷம் பண்ணலாம். 11 வருஷம் வச்சுக்கலாம். சோ இதான் கோல்ட் பாண்ட்.
இதோட கான்செப்ட் இதுதான். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருப்போம், கோல்டு ட்ரெடிஷனல் பத்தி பேசியிருப்போம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு பேசியிருப்போம், அதுக்கு முன்னாடி லைஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது இல்லாம எமர்ஜென்சி ஃபண்ட், இது எல்லாமே பேசியிருப்போம். இதுக்கப்புறம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு அந்த டேர்மே நம்ம இன்னும் உள்ளார கொண்டு வரல. பேசிக்கா இந்த எபிசோடுக்கு என்ன தேவைப்படுச்சோ அதுக்கு வந்து அப்பப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, இது மாதிரி லைட்டா டெஃபினிஷன் கொடுத்துருக்கோமே தவிர ரொம்ப டீட்டெயிலா போல. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல தான் ரொம்ப பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து வேலை செய்யுது, அதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, அதை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல பேச போறோம். சோ இப்போ இது வரைக்கும் பேசின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் தெளிவா பேசலாம், இதெல்லாம் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க. சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை பத்தி இல்ல நீங்க வந்து அடுத்த வேற ஏதாவது இதை பத்தி பேசுங்க ப்ரோ, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு. லாஸ்டா ப்ளூ ஸ்டார் வீடியோ நம்ம நிறைய வீடியோ பேசுவோம், அந்த மாதிரி டாபிக்ஸ் வேற ஏதாவது டாபிக்ஸ் கூட நீங்க சொல்லுங்க, நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னதான் சப்ஸ்கிரைபர் கம்மியா இருந்தாலும், வியூஸ் கம்மியா இருந்தாலும், கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸே வருது. நாங்க எதிர்பார்த்த கமெண்ட்ஸ் வருது. சோ கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அவர் அந்த ரெகுலரா சாவுகிராக்கி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து நீங்க தான் கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. எல்லா வீடியோலயும் கமெண்ட் பண்றீங்க, பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரியே இருக்கு. அந்த அனிமலுக்கு கமெண்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப உண்மையான பேரை கமெண்ட்ல பண்ணுங்க, நான் மென்ஷன் பண்ணி ரொம்ப நன்றி. சோ இந்த வீடியோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து அடுத்தவங்க மீட் பண்றோம். வணக்கம், நமஸ்கார், ஜெய் ஸ்ரீராம். அது ஏன்டா ஜெய் ஸ்ரீராம்?